சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பரிசு சிங்கம் புலி 5-1 என்ற திரைப்படத்திற்காக 5 பவுண்ட் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமாவில் இயக்குனராக இருந்து உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராகி அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு. நான் இப்போ ஒரு 125 படங்களுக்கு மேலே பண்ணிட்டேன். ஆனால் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் நடித்த படத்தில் நான் நடித்ததுனால உங்கள் போர்ஷன் நல்லாயிருக்கு, உங்கள் போர்ஷன்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் வர சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஆஃப்டர் தேசிங்கராஜா, மனங்கொத்தி பறவை, மாயாண்டி குடும்பத்தார் தாண்டி உங்கள் போர்ஷன் நல்லாயிருக்கு, உங்கள் போர்ஷன் நல்லாயிருக்குன்னு ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக ஒவ்வொரு படத்துலையும் அமைஞ்சிருச்சு. இந்த படம் 5-1ங்கிற படம் 5 புதுமுகங்கள், ஒரு பொண்ணு, அதில் நான் தான் மேஜரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். இந்த படம் ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் எடுத்த படம், குறைஞ்ச பிரிண்ட் மட்டுங்கள் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 2015 இப்படி ஒரு படம் இருந்தது. இந்த படத்தை தேர்வுக்குழுக்கு அனுப்பி அந்த ப்ரொடியூசராக அந்த டைரக்டர்லாம் இறந்து போயிட்டார் பாவம். அந்த தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை கொண்டு இதை தேர்வாளர்கள்லாம் பார்த்து சிங்கப்புலி நல்லா நடிச்சிருக்காரு, நகைச்சுவை நடிகராக இந்த படத்துக்கு அவரை தேர்வு செய்வோம்னு சொல்லி தேர்ந்தெடுத்த நகைச்சுவையாளர்களை நினைக்கும்போது, தேர்ந்தெடுத்த தேர்வாளர்களை நினைக்கும் பொழுது ஒரு தரமான ஒரு கமிட்டி, ஒரு நேர்மையான ஒரு கமிட்டி இங்கே இருந்திருக்கு. அதனால தான் இதை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு செம்மையான அரசு. நான் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு விருது நான் வாங்கினது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம பிஆர்ஓ டைமண்ட் பாபு அப்புறம் 4-5 பேர்லாம் எனக்கு விருது உங்களுக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சிங்கம்புலி மாதிரி வேறு யாராவது பேர் இருக்கும், நல்லா பார்த்துக்கங்க, என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் சொன்னாங்க. ஒரு செம்மையான அரசு, ஒரு சீர்மிகு அரசு கொடுத்துருக்கு இந்த விருதை. நான் கண்டிப்பாக இது மாதிரியான விருது வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு கேப்பபிள் நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வரும் படங்களில் ஒரு நல்ல ஒரு நேர்மையான அறம் சொல்கிற படங்களாக தேர்ந்தெடுத்து அதில் நடிப்பேங்கிறத இந்த விருது பெற்றதுக்கு அப்புறமும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப நன்றி. இந்த அரசுக்கும் இந்த தமிழ் வளர்ச்சி துறைக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். அவங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி. அது திரு ஜெகன் அவர்கள் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாயாண்டி குடும்பத்தார், ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வெற்றியை சேதிச்சிடக்கூடாது. அதை விட நல்ல கதையாக பேப்பர்லேயே வெற்றியை பார்த்துட்டு அதை படமாக எடுக்கலாம்ங்கிற முயற்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக அது வரும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த விருது யாருக்கு சொல்கிறது அப்படின்னா, யாருக்கு கொடுக்கணும், நான் யாருக்கு அர்ப்பணிக்கணும், யாரோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, என் மனைவி இப்போ ஆர்மி ஆஃபீஸராக இருக்காங்க, கர்னலாக இருக்காங்க. அவங்க ஜபல்பூரில் போஸ்டிங்கில் இருக்காங்க. என் மனைவி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற என் மனைவிக்கு இந்த ப்ரைஸை நான் அவங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அதை தாண்டி என்னை சினிமாவில் இன்ன வரைக்கும் என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க திரு சுந்தர்சி சார் அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இந்த பரிசை அவர்களுக்கு நான் சமர்ப்பிப்பேன்.